வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் சிறுதானிய அம்பலி, அதாவது டாக்டர் காதர்வாலி அவர் முறையாக இந்த அம்பலியை தொடர்ந்து குடித்து வரும்பொழுது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை கட்டுக்குள் வருது அப்படின்ற ஒரு ஆய்வு மூலமாக அம்பலி முறையாக எப்படி செய்கிறது, இந்த சிறுதானிய அம்பலி தண்ணி அளவு சிறுதானிய அளவு எல்லாத்தையும் சொல்லி செய்கிறாங்க. அதே வகையில் நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நம்ம வியூவரில் ஒருத்தவங்க கோமதி பிரியதர்ஷினின்றவங்க கம்பில் அம்பலி செய்து காண்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இன்றைக்கி அவருடைய முறையில் கம்பில் அம்பலி செய்ய போகிறேன். இது நீங்கள் வெள்ளை சோளமாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், இது போல் சிறுதானியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நாம் செய்கிற முறையில் செய்யும்போது இந்த சர்க்கரை இருக்கிறவங்க சாப்பிடணும் அப்படின்றதில் முறையான மெத்தட் இது தாங்க. அதனால் அதே முறையில் எப்படி செய்யலாம், என்ன அளவு எடுக்கலான்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி கம்பு எடுத்து செய்ய போகிறேன். 25 கிராம் கம்பு அளந்து எடுத்துருக்கிறேன். இது நீங்கள் ஒருத்தருக்காக தான் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 கிராம் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் 5 கிராம் அளவுக்கு சிறுதானியம் இல்லைன்னா சிறுதானிய ரவை. பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து காமிக்கிறேன். 5 கிராம், அது குறையுது பாருங்கள். 5 கிராம் 20 கிராம் தான் கப்பில் இருக்குது. அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா இது போல் ஒரு 5 கிராம் இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் எடுத்து நீங்கள் செய்துக்கலாம். ஒரு 2 பேருக்கு அது போலன்னா ஒரு 15 கிராம் எடுத்து செய்யலாம். நான் ஒரு 25 கிராம் எடுத்து உங்களுக்கு அளவோடு செய்து காண்பிக்கிறேன். இதை நம்ம ஒரு தடவை அலசிட்டு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துருவோம். உங்கள்கிட்ட சிறுதானியங்கள் ரவை இருக்குது, அதாவது கம்பு ரவை, சோள ரவை, இது போல் ராகி ரவை அது இருக்குதுன்னா நீங்கள் அந்த ரவையை நேரடியாக ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த முறையை பயன்படுத்திக்கோங்க. நான் மிக்சி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக இது போல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ரவை பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு ஸ்பூனுன்னா நம்ம இடித்து தான் எடுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கூடுதலாகவே செய்து காட்டுறேன். இதை நான் மண் சட்டியிலே செய்ய போகிறேன். அதனால் அதுலேயே நான் ஊற போடுறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி மண்பானை இருந்ததுன்னா தாராளமாக அதிலேயே செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அடிகனமான ஒரு பாத்திரத்தில் இது போல் ஊற வச்சு செய்யுங்க. இதில் ஒரு ஸ்பூன் சிறுதானிய ரவைக்கு 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்க்கணும். நான் 25 கிராம் எடுத்துருக்கிறேன் அப்படின்றதுனால இந்த 25 கிராமுக்கு 2.5 லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்குறேன். ஒரு ஸ்பூனுக்கு 1/2 லிட்டர், அப்போது 5 ஸ்பூனுக்கு 5 1/2 லிட்டர் சேர்த்துருக்குறேன். அதுதான் நீங்கள் அளவு, தண்ணி அளவு சேர்க்க வேண்டிய விதம். நல்லா மூடி போட்டு 8 மணி நேரம் இதை ஊற விட்டுறணும். இந்த 8 மணி நேரம்ன்றது ஒரு கூடுதலாக 1 மணி நேரம் கூட இருக்கலாமே தவிர குறைச்சி ஊற விடாதீங்க. 8 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ரவை நல்லா ஊறி அது மேலே பாருங்கள் தண்ணி நல்லா தெளிஞ்சு இருக்குது. இந்த தண்ணி கீழெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இதோடு அப்படியே தான் நாம் அவிக்க போகிறோம். இதில் உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதனால் அப்படியே நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க. அந்த ரவை வெந்து வந்தால் போதும், அவ்வளோதான். இந்த தண்ணி நல்ல ஒரு கொதி நிலைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நாம் கொதிக்க விட்டு எடுத்தால் போதும். டாக்டர் காதர்வாலி அப்படின்றவர் இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த அம்பலி செய்து கொடுத்து அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, அந்த சர்க்கரை அளவு எப்படி கட்டுக்குள்ளே வருது அப்படின்னு. அதனால் அவங்க இந்த முறையாக இந்த அளவு சிறுதானிய ரவை அளவு தண்ணி அளவு சொல்கிறாங்க. அதன் பக்குவத்தில் தான் நாம் இன்றைக்கி செய்திருக்கிறோம். நம்மளோட வியூவரில் ஒருத்தவங்க போன ராகி அம்பலி நான் போட்டிருந்தப்பவே அவங்க சுட்டி காமிச்சிருந்தாங்க, மருத்துவர் காதர்வாலி செய்கிற பக்குவத்தில் செய்து காண்பீங்க, அதுதான் சரியான பக்குவம் அப்படின்னு. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி சிறுதானிய அம்பலி அதே மாதிரி முழு ராகி அம்பலி செய்து போட்டிருந்தேன். என்னுடைய மாமியாரோடைய அம்மா பாட்டி 101 வயசுக்கு கிட்டே இருந்தாங்க. அவங்க நான் அது போல் செய்து போட்டிருந்தேன் இல்லையா, அந்த பக்குவத்தில் தான் தினமுமே அவங்க அந்த அம்பலி செய்து குடிப்பாங்க. ரொம்பவே 100 வயசு வரைக்குமே தண்ணி கூட தூக்குற அளவுக்கு தெம்பாக இருந்தாங்கங்க. அதனால் அந்த பக்குவத்தில் தான் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் செய்து போட்டேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா ஆற விட்டுட்டு வேடு கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு வேடு கட்ட தெரியலன்னா ஒரு நல்ல சுத்தமான காட்டன் துணியை போட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அது மேலே ஒரு தட்டு போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இதை புளிக்க விடணும். 8 மணி நேரம் அப்படின்னா எல்லாருக்கும் 8 மணி நேரமானா அப்படி இல்லைங்க. ஒரு ஊரில் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கும். உங்கள் ஊரில் ஒரு தயிர் நல்லா கட்டியாக புளிச்சு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ, ஒரு இட்லி மாவு புளிச்சு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ அந்த நேரத்துக்கு நீங்கள் இதை புளிக்க விடணும். நம்ம ஊரெல்லாம் வெயில் சார்ந்த ஊருன்றதுனால 8 மணி நேரம் தாராளம். மறுநாள் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி தண்ணி தெளிஞ்சு இருக்குது. அவ்வளோ ஒரு கமகமன் வாசமும் இருந்துச்சு. இந்த நீராகாரம் குடித்து பழக்கப்பட்டவங்களுக்கு இந்த வாசம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், அந்த காலத்துலலாம் மண் சட்டியிலே சாதம் வடிப்பாங்க. அதாவது விளையிற நெல் தான் சாதம் வடித்து மிச்ச சாதம் கொஞ்சம் தான் இருக்கும். அதை நைட்டில் போட்டு வச்சுட்டு வடித்த தண்ணியில் தண்ணி கலந்து வச்சுருப்பாங்க. அந்த ஒரு நாள் ஒரு 8 மணி நேரம் ஊறி இருக்கும் அந்த தண்ணி. அதை தான் நைட் அந்த சாதத்தில் ஊற்றி மறுநாள் நீராகாரமாக குடிப்பாங்க. புளிச்ச வாசனையெல்லாம் இருக்காது. நல்ல கமகமன் அந்த நீராகாரம் ஒரு சுவை இருக்கும். அவ்வளோ ஒரு ப்ரோபயோட்டிக் நிறைந்தது. அப்போல்லாம் சாதத்தில் உப்பு போட்டு தாங்க வடிப்பாங்க.
அதனால் அந்த முறையில் தான் எல்லாருமே சாப்பிட்ருக்கோம். எங்கள் ஆச்சி வீட்டுகளெல்லாம் நான் அப்படி தான் சாப்பிட்ருக்குறேன் சிறு வயதில் லீவுக்கு போகும்போதெல்லாம். இதுவும் அதே போல் அந்த வாசம் இருந்தது. உங்களுக்கு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சர்க்கரை இருக்கிறவங்க தினசரி காலையில் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் தாராளமாக வெறும் வயிற்றில் குடிக்கலாங்க. அதே போல் சிறு பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ஒரு சிறந்த ப்ரோபயோட்டிக் நிறைந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதனால் இது முறையாக அவங்க செய்கிற முறையில் நாம் செய்து காமிச்சிருக்கிறோம். இதே பக்குவத்தில் செய்து பலன் பெறுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் ஒரு பழம் இல்லை ஒரு 2 முட்டை இல்லை ஒரு கப்பு சுண்டல் அது போல் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு முழு ஆகாரம் சாப்பிட்டதுக்கான இணை இருக்கும். அவங்கவுங்க என்ன சாப்பிடலாமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் மாறும். என் பையனுக்கு அது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, பசி அடங்காதுன்றதுனால கொஞ்சம் திக்காக நான் இதுக்கு முன்னாடி சிறுதானிய அம்பலியெல்லாம் செய்தேன் இல்லையா, அதே போல் கம்பில் நான் செய்து வச்சேன். ஏன்னா அவனுக்கு இது போல் கூழ் வகைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் திக்கானா இதில் கொஞ்சம் தயிர் போட்டு ஒரு சின்ன வெங்காயம் போட்டு குடிச்சிட்டா ரொம்ப ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள், செய்து பலன் பெறுங்க. அதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சிறுதானிய அம்பலி செய்முறை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப் பாயிண்ட் பண்ணுங்கள். இது அந்த டாக்டர் காதர்வாலி அவர் செய்த அதே முறையை நீங்களுமே செய்து பலன் பெறணும். செய்து பார்த்துருந்தீங்கன்னா எனக்குமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.